ஓம் சாந்தி. தீபாவளிக்கான வாழ்த்துக்கள். இன்று நாங்கள் ஞான சரோவரில் தீபாவளி கொண்டாட்டத்தை தற்போது நிறைவு செய்தோம். பொதுவாக தீபாவளியின் போது இங்கு வரும் இரட்டை வெளிநாட்டவர்களாகிய உங்கள் அனைவரையும் பாபா நினைவு கூர்ந்தார். துரதிர்ஷ்டவசமாக இந்த நோய் பரவல் காரணமாக உங்களால் தனிப்பட்ட முறையில் மதுவனத்துக்கு வர முடியவில்லை. உயிர் வாழும் தீபங்களாகிய நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். ஏனெனில் பாபா எங்களை தத்தெடுத்துள்ளார், எங்களை அலங்கரிக்கின்றார், எங்களை ஒளியூட்டுகின்றார், எங்களை சக்தியூட்டியுள்ளார். தீபாவளி நாளானது யக்கியத்தின் பிறந்த நாளையும் தாதிமார்களுடைய ஆன்மீக பிறப்பையும் அர்ப்பணிப்பையும் நினைவுபடுத்துகின்றது. நாங்கள் தெய்வீக குணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளோம். முரளி ஞானம் என்ற நெய்யை பாபா தினமும் எங்களுக்கு கொடுக்கின்றார். ஆகவே நாங்கள் உண்மையிலேயே மிக மிக அதிர்ஷ்டசாலிகள். பாபா கூறுகின்றார், புண்ணியம் வீட்டில் ஆரம்பிக்கின்றது. இதனால் நாங்கள் எங்கள் நண்பர்களுக்கும் லௌகீக உறவினர்களுக்கும் ஞானத்தை ரீங்காரமிட வேண்டும். அத்துடன் சக்தி வாய்ந்த யோகம் மூலம் பழைய சமஸ்காரங்களை சுத்தப்படுத்த வேண்டும். இதற்கு அதிகளவு தவமும் திட சங்கற்பமும் தேவை. ஆகவே நீங்கள் அனைவரும் இணைய வழி மூலமாகவோ அல்லது நிலையத்தில் சில பிராமணர்களின் பிரசன்னத்துடனேனும் தீபாவளியை கொண்டாடுவீர்கள் என நம்புகின்றேன். அத்துடன் நீங்கள் இந்த சந்தோஷத்தை எப்போதும் கொண்டிருப்பீர்கள். இந்த உணர்வலைகளை முழு உலகத்திற்கும் பரப்புவீர்கள் என நம்புகின்றேன். ஓம் சாந்தி.